ஒரு மனிதனை பற்றி. அந்த மனிதன் பேர் என்ன? நோவா. என்னங்க பேர்? நோவா. நோவா உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல? இல்லை, தெரியாது. பைபிளில் படித்தனால நமக்கு தெரியுது. நமக்கு ஃப்ரெண்டாக நோவா இல்லை. இல்லை, நம்ம கூட படித்தாரா? இல்லை, ரொம்ப பயங்கர பழைய ஆள். ஆனால் நோவத்தை தெரியும், பார்த்துருக்கேன். பைபிளில் அதை படித்து தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, இந்த நோவாவை பற்றி இன்றைக்கி நம்ம நல்ல சுவாரஸ்யமான சில காரியங்கள், அவன் அந்த பேழைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பற்றி படிப்பேன். இன்றைக்கு நான் உள்ள பொதுவாக அந்த செல்லை நோண்ட மாட்டேன், வச்சுருக்க மாட்டேன். ஆனால் சில வேளையில் எனக்கு அது தேவைப்படும். ஹீப்ருவில் இன்றைக்கி இப்போ நான் உட்காந்து பார்த்து குறிப்பெடுத்தேன். நான் பேசும்போது நான் சொல்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை நான் குறிப்பெடுத்தேன் நோவாவை பற்றி. சரி, நோவா அப்படின்னா அவனுடைய பெயருக்கு ரெஸ்ட், கம்ஃபோர்ட், அதாவது ஓய்வு, இளைப்பாறுதல், தேற்று, ஓய்வெடு என்பதாகும். எப்படி? ஓய்வு, இளைப்பாறுதல், தேற்று, ஓய்வெடு அப்படிங்கிறது அவனுடைய பெயரினுடைய அர்த்தம். நோவா அவனுடைய பெயர் இல்லை? நம்ம உங்கள் பெயருக்கு அர்த்தம் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பெயர் உண்டு, அந்த பெயருக்கு அர்த்தம் தெரியுமில்ல? தெரியாமல் கேட்டேன் நான். சரி, எல்லா பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. பைபிளில் எல்லாம் அர்த்தமானது. ஒவ்வொரு பெயருக்கும் எபிரேய பெயரில் ரொம்ப அர்த்தம் உண்டு, சாதாரணமாக இல்லை. சரியா? அப்போ நோவா என்றால் இளைப்பாறுதல், தேற்று, ஓய்வெடு என்பதாகும். ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போமா? ஆதியாகமம் 5:29 வாசிங்கோ. ஆதியாகமம் 5:29. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி, இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். இவன் நம்மை தேற்றுவான். தேற்ற மாதிரி யார் இருக்கா இன்னைக்கு? ஆனால் அன்றைக்கு பாருங்க, இவன் நம்மை தேற்றுவான். எங்க? கர்த்தர் இந்த சபித்த இந்த பூமியில் நோவா பிறந்த பிறகு இவன் நம்மை தேற்றுவான். அப்ப நோவான்னா பேர் என்ன அர்த்தம்? தேற்றுவான், ரெஸ்ட், ஓய்வெடுக்கிறது, இளைப்பாறுதல், தேற்றுகிறது என்று பெயர், அர்த்தம் நோவான்னா. சரி, இந்த நோவா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 27, 28 நம்ம வாசிப்போம். மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். உலகத்தில் அதிகமாக உயிரோடு இருந்த மனுஷன் யாரு? மெத்துசலா. பேர் என்னங்க? ஆமாம், உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 969 வருஷம் உயிரோடு இருந்த, அதிகமாக இந்த உலகத்தில் உயிரோடு இருந்த மனுஷனுடைய பெயர் என்ன? மெத்துசலா. சரி, லாமேக்கு 182 வயதான போது, லாமேக்கு 182 வயதாகும் போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும். இப்ப நம்ம பார்த்தோம் நோவா. இப்ப யாருன்னா மெத்தூசலா 969 வருஷம் உயிரோடு இருந்தான். இவன் யாருன்னா மெத்தூசலாவின் பேரன் யாரு? நோவா. லாமேக்கின் மகன். மெத்துசலாவின் பேரன் தான் யாரு? நோவா. இதில் என்ன பியூட்டினா, நோவாலாம் பிறக்கும்போது மெத்துசலா உயிரோடு இருந்தாங்க. அது மட்டுமல்ல, ஜலப்பிரளயத்துக்கு முந்தி வரைக்கும் சில உயிரோடு இருந்திருக்காங்க, அதுக்கு பிறகு இறந்துருக்காங்க. அப்படி நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும். சரி, இப்போ நோவா மெத்துசலாவின் பேரன், லாமேக்கின் மகன். இந்த நோவா ஒரு விசேஷமான ஒரு மனுஷன். ஏன்னா இவனுடைய பெயர்லேயே இளைப்பாறுதல், இல்லை ஆறுதல்,
ஓய்வெடுத்தல் என்கிற ஒரு அர்த்தமுள்ள பெயர். இந்த நோவாவிலேருந்து இன்றைக்கி நம்ம சில காரியங்களை இவனிடத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிக்கும் பொழுது, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. ஆண்டவர் கர்த்தர் சொல்றாரு, ஒரு பெரிய வெள்ளத்தினால இந்த பூமியை அழிக்க போகிறார் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் இந்த பூமியில ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த மனுஷன் பேர் என்ன? நோவா. இவனை நல்லா கவனிங்க. இவனை கொண்டுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க போறார். அதுக்கு பிறகுதான் யார் வர்றா? ஆபிரகாம் எல்லாம் வர்றாங்க. கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் ஒன்று சொல்ற ஒன்றை கவனிங்க. நான் அந்த பைபிள் காலேஜ் பேரை சொல்லலை, ப்ராட்டஸ்டன்ட் பைபிள் காலேஜ். அதில் சொல்லிக் கொடுக்கறதுன்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அதை கிழிச்சிட வேண்டியதுதான். அவங்களுக்கு 12ஆம் அதிகாரத்துலேருந்து தான் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுடைய இந்த ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கடைசியில் பைத்தியம் பிடிச்சிடும். ரொம்ப ஓவராக ஆராய்ச்சி பண்ணணும். இது உண்மையான நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இப்போ ஒருவேளை கொஞ்சம் மாறி இருக்குன்னு நமக்கு தெரியல. 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இல்லைன்னு. ஆனால் அந்த நோவா தான் மிக முக்கியமானவன். யார்? நோவா மிக முக்கியமானவன். ஆண்டவர் இந்த நோவாவை தெரிந்து கொண்டு அவனை என்ன செய்கிறாரு? ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னா, ஒரு பெட்டி, பெரிய பெட்டியை உண்டு பண்ணு அப்படின்னா கப்பல் இல்லை, நம்ம இப்போ சொல்கிறதா இருந்தால் கப்பல். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, சிலர் வந்து சதுரமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும். அது எத்தனை அடுக்கு? 3 அடுக்கு. 3 மாடி கப்பலுங்க இல்லை. அன்னைக்கே டைட்டானிக் எல்லாம் மீறிடும் போல் இருக்கு. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அந்த நோவா அந்த பேழையை செய்கிறதுக்கு. ஆனால் நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, அவனுக்கு கூலி கொடுக்கணுமோ, அவனுக்கு என்னமோ எல்லாம் கொடுத்துட்டாங்க. மாமா வந்திருப்பான், மச்சான் வந்திருப்பான், சித்தப்பா வந்திருப்பான், சித்தப்பாவுடைய சொந்தக்காரன் வந்திருப்பான், இல்லை எல்லா சொந்தக்காரும் வந்தாங்க. இப்போ கொப்பேர் அப்படிங்கிற ஒரு மரம், அந்த மரத்தினுடைய பெயர் கூட போட்டிருக்கு. அப்போ ஆதியாகமம் 11ஆவது அதிகாரம் வரைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? இதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். சரியா? இந்த ஸ்காலர்லாம் சொல்கிறதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டு. என்ன, நம்ம வந்து நம்மளே ஒரு ஸ்காலராக ஆண்டவர் வச்சுருக்காரு. ஏன் தெரியுமா? பைபிளை விசுவாசிக்கிறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதான் முக்கியம். சரி, கொப்பேர் மரத்தில் ஒரு பெட்டி பேழையை, ஒரு கப்பலை உண்டு பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி, அறைகளை உண்டு பண்ணணுமா? அறைகளை என்ன பண்ணணுமா? உண்டு பண்ணணுமா? என்ன செப்பரேட்டா? ஏன்? எல்லாரும் மிருகங்கள், யானையெல்லாம் வருதுங்க. யானையிலேருந்து பூனை, எலிக்குட்டி, எறும்பு எல்லாமே உள்ள போகுது. இத்தனைக்கும் அவன் என்ன பண்ணணும்? பராமரிக்கணும், கவனிக்கணும். பெரிய பொறுப்பு. எப்படி பாருங்க, ஒரு பெரிய ஜூவே இருக்குதுங்க. நம்ம ஜூவுக்கு போய் பார்ப்போம் பார்த்தீங்களா? யானையை பார்ப்போம், சிங்கத்தை பார்ப்போம், புலியை பார்ப்போம், சிறுத்தையை பார்ப்போம், கரடியை பார்ப்போம், இல்லை மானை பார்ப்போம், குரங்கை பார்ப்போம், மனித குரங்கை பார்ப்போம், மனிதனையும் பார்ப்போம். இல்லைங்க, ஜூவில் இவ்வளவு இருக்கும். அதெல்லாம் எங்கே இருக்குது? பேழைக்குள்ளே இருக்குல்ல. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நமக்கு இது தெரிந்தது தான். இவன் என்ன பண்ணுறான்? அறைகளை உண்டு பண்ணுகிறான். அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. அது உள்ளும் புறமாக கீழ்பூசு. அவன் பாருங்க பெயிண்ட் அடிச்சிருக்கான். இல்லை, அவ்வளோ பெருசுக்கு பெயிண்ட். ஆள் வந்திருப்பாங்க எல்லாரும் வந்து நல்லா ஒழுங்காக பெயிண்ட் அடிக்கிறான் உட்காந்து. ஏன்னா தண்ணிக்குள்ளே மிதக்கணும், உட்காந்து அடிக்கிறான், பொறுப்பாக செய்கிறான் எல்லாத்தையும். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். அதன் உயரம் 30. இந்த முழம் நம்ம கை முழம் இல்லைங்கிறாங்க ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. நம்ம கை முழம் இல்லை, அது வேற அளவுன்னு சொல்லி அது பெருசா இருக்குங்கிறாங்க. சரி போகட்டும். இப்படிதான் நீ உண்டு பண்ணணும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி, இல்லையா? அப்படி இருக்கட்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி. 6:16 தானே அது வாசிக்கிறீங்க, நல்லா கவனிங்க. நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி. இந்த இடத்துல தான் எபிரேய மொழியில் என்ன வருது அப்படின்னா, கவனிங்க, பேழைக்கு ஜன்னலை உண்டு பண்ணி 6:16 ஹீப்ருல வந்து சோஹார், SOHAR, ஆங்கிலத்தில்
SOHAR, சோகார். சோகார் அப்படின்னா என்னன்னா லைட் அப்படின்னு அர்த்தம். சோகார்னா என்னங்க? லைட்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல மறுபடியும் ஜன்னல்ங்கிற ஒரு இடத்துல ஹீப்ருவில் வேற வருது. கவனிங்க. இப்போ இதை ஒரு ஹீப்ரு மாஸ்டர்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் பேசினார், சிலதெல்லாம் பேசிகிட்டே இருந்தார். அப்போ அவர் சொன்னது என்கிட்ட இருக்குது. அப்போ அவர் கெசனியாஸ் இப்படி சொல்கிறார் பாஸ்டர், அது நான் வச்சுருக்கேன். முட்டத்தில் எங்கூட படித்தவர். அப்போது நல்ல ஹீப்ருவில் ரொம்ப தேறியவர். ஷேர் பண்ணும்போது சொன்னார், பாஸ்டர் இந்த சோகார் அப்படிங்கிற அந்த வேர்டு வருது அப்படின்னு நான் பார்த்துட்டேன். நான் பைபிள் அந்த ஹீப்ரு இதில் நான் பார்த்துட்டேன். சோகார் அதுதான் எழுதி வச்சேன். இந்த சோகார் அப்படின்னா அதுக்கு ஒரு என்ன ஒரு பொருள்னா வெளிச்சம் அப்படின்னு ஒரு பொருள். புரியுதா? வெளிச்சம்னு பொருள். நம்ம வெளிச்சம் வர்றதுக்கு என்ன பண்ணுவோம்? ஜன்னலை திறந்து வைப்போம். ஆனால் சூரிய வெளிச்சம் வந்துதா? அதான் மழைகளையும் பயங்கரமாக இருட்டாக இருக்கும். மழை இருட்டு வந்தால் நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்கும்? லைட் போடுவோம். ஆனால் அதை ஷேர் பண்ணிவிட்டு அந்த அதனுடைய மீனிங் நானும் மீனிங் பார்த்தேன். லைட்டுன்னு இருக்குது, விண்டோன்னு இருக்குது. ஆனால் மெயின் லைட். அந்த பேழைக்குள்ளே என்ன இருந்திருக்கும்? என்ன இருந்திருக்கும்? மிருகத்தான் இருந்துச்சு. இல்லைம்மா, இருட்டாக தானே இருந்திருக்கும். ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாராம். ஒரு அலையில் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அதாங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிறது. சரியா? எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்படி சும்மாவே இருக்காது. அதனால தான் நான் ஏதாவது ஷேர் பண்ணுவேன், பேசுவேன். பாருங்கள், நீங்கள் அந்த நோட்ஸில் பாருங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பாஸ்டருக்கு சொல்லுவோம். முக்கியமான 1-2 பேர் அப்படி இருப்பாங்க. எங்கிட்ட அவங்க பேசுவாங்க, நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அப்போ அந்த ஷோகார் அப்படின்னா வெளிச்சம். அப்போ ஆண்டவர் அந்த பேழைக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? இது சீக்ரெட்டு. இது வரைக்கும் யாரும் பேசுனது நான் கேட்டதில்லை. சும்மா பேழை பண்ண அவ்வளோ இருட்டுக்குள்ள இப்படி தானே போயிருக்கணும். அப்போ ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறாரு. எதுக்குள்ள? பேழைக்குள்ள. ஏன்னா யானைக்கு உணவு கொடுக்கணும், சிங்கத்துக்கு உணவு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கணும். இதெல்லாத்தினுடைய பொறுப்பு இவனுக்கு பேழைக்குள்ள இருக்கிறான் இல்ல? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாராம்? இந்த இடத்துல ஆதியாகமம் 6:16 மறந்துடாதீங்க. ஹீப்ருல ஷோகார், SOHAR, சோகார் அப்படின்னா லைட் அப்படின்னு பொருள் படுகிறது. விண்டோன்னு ஒரு பொருள் இருக்குது, ஆனால் லைட். இப்போ வெளிச்சம் உள்ள வந்துருச்சு. அப்போ அந்த வெளிச்சம் நிரந்தரமா இருக்குது, நல்ல வெளிச்சமா இருக்கு. அவனுக்கு இருட்டில் நிதானம் தெரியாமல் போய் முட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யானை மேலே முட்டக்கூடாதே ஏதாவது உணவு கொடுக்கும்போது இல்லை. அப்போ அவனுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். புரிந்து கொள்ள வேண்டும். சரி, போகட்டும். இப்போ வெளிச்சம் வந்திருக்குது உள்ள, அதான் விண்டோ. 17ஆம் வசனம். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணுவேன். ஆண்டவர் சொன்னாரு, எல்லாத்தையும் பூமியில ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நான் அழிக்க போனேன். மாம்ச ஜந்துக்கள் சுவாசமுள்ள யாவையும் நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பூமியின் மேல் என்ன கொண்டு வர? ஜலப்பிரளயம், ஒரு பெரிய வெள்ளப்பெருக்க கொண்டு வர போறேன் அப்படின்னு சொன்னார். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போகும், எல்லாம் செத்து போகும் அப்படின்னாரு. கவனிங்க, இப்போ பெரிய வெள்ளம், சாதாரண வெள்ளம் இல்லை, பெரிய வெள்ளம். அப்போ பூமியில எல்லாம் அழிஞ்சு போகும். மிருகங்கள், மனிதர்கள், பறவைகள் எல்லாம். ஒன்னே ஒன்று மாத்திரம் அழியாமல் இருந்திருக்கும். எது? மீன் மட்டும் தப்பிச்சிருக்கும். கடல் மீனும் தப்பிச்சிருக்கும், குளத்து மீனும் தப்பிச்சிருக்கும், ஆத்து மீனும் தப்பிச்சிருக்கும், வாய்க்காலில் உள்ள மீனும் தப்பிச்சிருக்கும். அவ்வளோ பெரிய தண்ணி. சரியா? பயங்கர தண்ணி. செடி கொடி மரம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வாசிங்க 6:7 வாசிங்க. ஆதியாகமம் 6:7. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். அதாவது அழிப்பேன்.
நான் அவர்களை உண்டாக்கினது நான் அவர்களை உண்டாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். ஆண்டவர் சொன்னா, நான் உண்டாக்குனது எனக்கு எப்படி இருக்குதா? ச்சே, மனஸ்தாபமா இருக்கு. இல்லை, நம்ம ரொம்ப வேதனைப்பட்டு சொல்லுவோம்ல, ச்சே எனக்கு ரொம்ப மனஸ்தாபமா இருக்கு. சில சொல்லுவாங்க பிள்ளைகளை பாருங்களேன், சார் இந்த பிள்ளைகளை சில அந்த காலத்தில் எங்கள் அம்மா காலத்தில் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் உன்னை பெற்றதுக்கு ஒரு அம்மிக்கல்லை பெற்றிருக்கலாம், குழவியை பெற்றிருக்கலாம், ஆட்டாங்கல். அப்போ பாருங்களேன், உன்னை விட ஆட்டாங்கல் மேலிடா அப்படின்னு அர்த்தம் இல்லை. அன்னைக்கு அப்படி திட்டுவாங்க, பெற்றதுக்கு என்னடா டே இப்படி பண்ணுறீங்களா? இல்லை இப்போ பிள்ளைகளை திட்ட முடியுமா? அம்மிக்கல் ஆட்டாங்கல்னு அம்மிக்கல்ல நம்ம தலையில் போட்டுருவாங்க. முடியுமா? திட்ட முடியாது. அந்த காலத்தில் அது கவனிங்க. ஆண்டவர் மனுஷனெல்லாம் உண்டாக்குன எப்படி பண்ணாரா? மனஸ்தாபப்பட்டிருக்கார். சே, இவனை உண்டாக்குன என்னை இவ்வளோ வேதனைப்படுத்துகிறானே. நம்ம முடியாமல், நம்ம பிள்ளைகளோ குடும்பத்தில் ஒன்றுனா நம்ம முடியாமல் நம்மளே தலையில் அப்படி அடிச்சுக்கிட்டு, சே இப்படி இருக்குதே, இந்த மாதிரி சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறானே. வருத்தப்படுவீங்களா? வருத்தப்பட மாட்டீங்களா? சொல்லுங்கள், வருத்தப்படுவீங்களா? வருத்தப்படுவோம். நானும் வருத்தப்பட்டிருக்கேன். தலையில் ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேதனைப்படுவோம். ஆண்டவர் எப்படி வேதனைப்பட்டா தெரியுமா? சே, இவங்களை உண்டாக்குனதுக்கு அவர் என்ன செய்தாரா? மனஸ்தாபப்பட்டார். தலையில் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், முடியாமல் மனஸ்தாபப்பட்டார். எத்தனை வசனமா வாசிச்சிங்க? 7 8 வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்போ நோவாவை பற்றி பார்க்க போகிறோம். நோவா எப்படிப்பட்ட மனுஷன்? நல்லா கவனிங்க. அந்த வாழ்ந்த அந்த மனிதன், அந்த அந்த மனு குலத்திலே, அந்த மக்கள் கூட்டத்திலே நோவாவுக்கு மட்டும் எப்படி ஆண்டவர் கண்ணில் கிருபை கிடைச்சுதான். கிருபை கிடைத்தது. நல்லா கவனிங்க. எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. உங்களுக்கு எனக்கு மட்டும் என்ன கிடைச்சிருக்குது? கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையா மாறி இருக்கோம். இல்லை, நம்மளை ஆண்டவர் மாற்றிட்டார். ஏன்? எனக்கு கிருபை கிடைத்த நாள். வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 5:2-8 நினைக்கிறேன். வாசிங்க. 2:8 நினைக்கிறேன். எபேசியர் 2:8. 2:8 தானே? சரி. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ எப்படி நானும் நீங்களும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? உங்கள்ட்ட யாராவது எப்படிங்க ரட்சிக்கப்பட்டீங்க? ஒரு பாஸ்டர் வந்தாருங்க, இந்த டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன்னு ரட்சிக்கப்பட்டு. நிகழ்ச்சி பார்த்தீங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டீங்க, அவ்வளோதான். ஆனால் ரட்சிக்கப்பட்டது எப்படி? வசனம் சொல்லுது. பவுல் எபேசு பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், காப்பாற்றப்பட்டீர்கள். எதிலிருந்து? பாவத்திலிருந்தும் பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்தும் காப்பாற்றப்பட்டீர்கள், மீட்கப்பட்டீர்கள், விடுதலையாக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். எதனால? கிருபையினால். வெரி குட், வெரி குட். அப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சது? கிருபை கிடைச்சதுன்னா அவன் என்ன பண்ணிட்டான்? ரட்சிக்கப்பட்டான். எப்படி ரட்சிக்கப்பட்டான் தெரியுமா? பேழையின் மூலம் ரட்சிக்கப்பட்டான். ஆமென். சரியா? சரி. முதல்ல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சு. உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை? கர்த்தருடைய பார்வையில் கிருபை கிடைக்கணும். சில வேளையில் இந்த வயசானவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் சுவிசேஷம் சொல்லுவேன். எனக்கு இப்போ கட்டி போட்டது மாதிரி இருக்குது, சுவிசேஷம் சொல்லணும். நேற்றுக்கு ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், முக்கியமான ஒரு பாஸ்டர், கோயில்பட்டியில் இங்கே நம்ம சபைக்கெல்லாம் வந்திருக்கார். மிகப்பெரிய ஒரு நிறைய வெளிநாடுகளுக்கு போனவர், இந்தியா முழுவதிலும் எல்லா மாநிலங்களுக்கும் போயிருக்கார். எல்லா மாநில மக்களும் தெரியும் அவருக்கு. அப்போ அவர் என்கிட்ட பேசும்போது, பாஸ்டர் ஒரு கன்னிகாகுமரியில் ஒரு செமினார் வச்சுருக்கோம், வெளியே இருந்து எல்லாம் வர்றாங்க, கூட நான் காலிலிருந்து உட்கார்ந்த உடனே ஒரு அம்மாவை பார்த்து ஸ்தோத்திரம் போட்டு பேசிட்டு கேலண்டர் பாஸ்டர் போட்டு கொடுத்துட்டு வந்தேன். அந்த அம்மாவை போய் பெண்கள்லாம் பார்த்து
பேசலாமே. நல்லா கவனிங்க. அப்போ என்ன, அறியப்படாத மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாரம். சபையில் நமக்கு ஒரு 300 பேர் வந்துட்டாங்கன்னா போதுங்களா? இல்லை, வந்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். வந்துக்கிட்டே இருக்கணும். சபையில் மக்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய இடங்களில் சபை உருவாக்கணும். அநேகரை கர்த்தருக்குள் வழி நடத்தணும். ஏசப்பா வரும்பொழுது அந்த கூட்டத்தோடு நம்ம போகணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அடுத்தது வசனம் வாசிங்க. முதலாவது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இரண்டாவது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். ரைட், நிறுத்திக்கங்கம்மா. எப்படி இருந்தா? முதல்ல கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இரண்டாவது, நீதிமான். நீதிமான் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தேவனுக்கு முன்பதாகும், அதாவது தேவனுக்கு முன்பதாகவும் மனிதனுக்கு முன்பதாகவும் குற்றம் சாட்டப்படாத ஒரு நிலை. குற்றம் சாட்டப்பட்ட அவன் நீதிமான் இல்லை. ஜட்ஜி சொல்றார், அவர் தப்பு பண்ணல, நிரபராதி அப்படிங்கிறார்ல. அப்ப ஆண்டவருடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நீதிமான் அப்படின்னு ஆண்டவர் என்னை சொல்றார், உங்களை சொல்றார். இல்லை, நமக்கே கூச்சமல்ல? இல்லை, நம்மள அப்படி சொல்றாருங்க. இல்லை, தப்பே செய்திருந்தாலும் உள்ள போன பிறகு நன்னடத்தை நிமித்தம் ஜெயிலேருந்து வந்துருவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்படி வெளியே வந்தான், ரொம்ப நல்லவன், அப்படி தவறு பண்ணிட்டான். உள்ளே போய் எம்ஏ படித்தான், லா படித்தான், லாயர். அவன் வெளியே வந்துட்டான். வெளியே வந்தோன்னே என்னை கட்டி பிடிச்சி அழுதான். அவன் கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். உள்ளே போய் ஜெயில் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அவன் எல்லாரையும் காட்டிட்டு வர்றான். அப்போ அவன் சொல்கிறான், பாஸ்கர் நான் படிச்சுட்ருக்கேன், நிறைய பேரை போய் கூட்டிகிட்டு ஹேங்கிங்காக வச்சுருக்காங்க. கருணை மனுவுக்காக வைக்கப்பட்ட 2 பேர். யார்? பிரசிடென்டினுடைய கருணை மனு போட்டிருக்காங்க. அவர்கிட்ட வந்த பிறகு தான் ஹேங்கிங் முடிவு. 2 பேர் அப்படி தலைக்கீழே போட்டு கேட்டுக்க கூட்டிகிட்டு போய் காட்டுறான். யாரையும் விட மாட்டேன்ட்டாங்க. ஒரு சீனியர் பாஸ்டர் 2 பேர் போனாங்க. நான் கூட போனால் என்னை விடலை. நான் கூட்டிகிட்டு போகிறேன் பாஸ்கர்னு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காட்டான். சொல்லிட்டு அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான், தப்பு பண்ணவங்க எத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்க தெரியுமா பாஸ்கர்? அப்படி உண்மையாக தப்பு பண்ண வெளியே இருக்கான், தப்பே பண்ணலை பாவம் உள்ளே இருக்கான் அப்படின்னு சொன்னான். இது சூழ்நிலை இப்படி இருக்குது. அவன் படித்து வெளியே வந்துட்டான், லாயர், பெரிய லாயர். இப்போ அவனுடைய கல்யாணத்துக்கு போய் அப்போ சொன்னான், எல்லாரும் லா படிச்சிருக்காங்க, நான் படித்த லா வித்தியாசம் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக உள்ள ஜெயிலுக்குள்ளேருந்து நான் என்னென்ன தப்பு பண்ணாமல் இருக்கிறவங்க தப்பு பண்ண எல்லாம் எனக்கு தெரியும். நான் படித்த லா வித்தியாசம் பாஸ்கர் அப்படின்னு. அப்படியே அமைதியாக கேட்டுகிட்டே இருந்தேன். வெளியே வந்துட்டான். எங்கள் வீட்டுக்கு வருவான். 3 பேரை பார்ப்பான். என்னை வந்து பார்ப்பான். டாக்டர் மோகன் பிரசாத்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ கோயம்புத்தூர் போயிட்டார். அவரை போய் பார்ப்பான். முருகவேல்னு ஒருத்தன். இந்த 3 பேரை மட்டும் பார்ப்பான் வந்து. இப்போ அவர் லாயர், சீனியர் லாயர். கவனிங்க, ஒரு ஜட்ஜி தீர்மானம் பண்றார், நிரபராதி. குற்றம் செய்திருந்தாலும் தண்டனை பெற்றிருந்தாலும் அவன் அதை செய்யவில்லை, அதில் இருந்து அல்லது விடுதலை பெறுகிறான் என்று சொல்லும் பொழுது நிரபராதி. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஜட்ஜா இருந்து சொல்றாரு, உங்களையும் என்னையும் பார்த்து, தவறு செய்தவர்கள்தான், குறை என்னிடத்தில் உண்டு, குற்றம் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிறகு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இவன் நிரபராதி, நீதிமான். நோவா எப்படிப்பட்டவன்? முதல்ல கர்த்தருடைய கண்களில், ஜட்ஜுடைய கண்ணில் கிருபை கிடைச்சாதான். அவரோட சொல்ல எழுதிட்டே இருப்பார். பார்த்துருக்கீங்களா? ஒரு அம்மா, ஒரு ஊழியக்கார அம்மா, வயசானவங்க, கேரளக்கார அம்மா. அப்போ மலையாளம் கலந்து பேசுவாங்க. பாஸ்கர், எனக்கு வந்து கோர்ட்டில் நிற்கணும். மம்மி, நான் இது வரைக்கும் கோர்ட்டில் வந்து நின்னது கிடையாது. இல்லை, வந்து நீ பாரு, சும்மா துணைக்கு வந்து நில்லு, எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்குன்னு. அப்போ நான் போகிறேன். அதான் ஃபஸ்ட் டைம் கோர்ட்டுக்கு போகிறேன். ரொம்ப வயசு, கொஞ்சம் சின்ன வயசு. அப்போ ரட்சிக்கப்பட்டேன், போகிறேன்.
அப்போ வாதாடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் எல்லாம் வாதாடுறாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். அப்போ ஜட்ஜி சொல்ல உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க இல்லையா, படத்துலையாவது பார்த்துருப்பீங்க. அப்படியே என்ன பண்ணுறாரு, எழுதிட்டே இருப்பார். சொல்ல அப்படியே எழுதிட்டே இருப்பார். அந்த லாயர் வந்து பாருங்கள் கோட்டார் அவர்களை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் உடனே எழுதிட்டே இருப்பார். அந்த எழுதி முடித்து கடைசியில் அவர் தீர்ப்பு சொல்லுவார். பார்த்தீங்களா, அன்னைக்கு எல்லாத்தையும் அப்புறம் எல்லாத்தையும் வச்சு தீர்ப்பு சொல்லுவார். இவன் யார்? நிரபராதி, விடுதலை ஆக்குறாங்க இல்லை ஜட்ஜி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜட்ஜாக இருந்து சொல்கிறாரு, என் பிள்ளை என் மகன் நிரபராதி. தப்பு செய்தவங்களா? நம்ம தப்பு செய்யாதவங்களா? தப்பு செஞ்சவங்க. பாவம் செய்யாதவங்களா? பாவம் செஞ்சவங்க. பிடிக்காத காரியத்தை செய்யாதவங்களா? செஞ்சவங்க. மன்னிச்சு என்ன செய்யறாரு? நீதிமானாய் மாத்துறார். ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சும்மா இயேசு கிறிஸ்து வரலீங்க. கடவுள் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவரே கடவுள் அவரே தேவன் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இதுதான். யாரும் செய்யாததை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்தார், செய்து முடித்தார், செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்வார். பரலோகத்திலிருந்தும் வரப்போகிறார். எப்படி வரப்போறார்? ஜட்ஜா, நியாயாதிபதியா வரப்போகிறார். ஆமென். நீதிமான். ரைட். அடுத்தது உத்தமனுமா இருந்தான். அடுத்தது எப்படி இருந்தானா? உத்தமன். இல்ல கோபத்தில் சொல்ற, நீ பெரிய உத்தமனா? நோவா எப்படி இருந்தான்? உத்தமன். அடுத்தது வாசிங்க. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அடுத்தது நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படின்னா இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா வாக் அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது வாக் வித் காட். இதுக்கு வந்து ஹீப்ருல ஹலாக், HALAK, ஹலாக். ஹலாக் நான் சொல்லுவேன் ஹலாக்கான்னு. அந்த ஹலாக்கில் ஹலாக் அப்படின்னா தேவனோடு நடப்பது. தேவனோடு நடப்பது. சஞ்சரித்து கொண்டிருப்பதுன்னா என்ன? தேவனோடு நடப்பது. யார் அப்படி தேவனோடு நடந்துட்டு இருந்தான்? ஏனோக்கு. அவன் என்ன ஆனா? காணாம போயிட்டான். வேண்டாம் பாஸ்டர், அது அதோட நிறுத்திக்க. நாங்களும் திடீர்னு காணாமல் போயிடக்கூடாது. பயப்படாதீங்க. காணாமல் போனால் நல்லது. கடத்திட்டு போகிறதில்ல, காணாமல் போனால் நல்லது. கர்த்தரோடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது நடந்து போயிட்டே இருக்கிறான். அது எமில் அண்ணன் அழகாக சொல்லுவாங்க. எனக்கு எமில் அண்ணன் சொல்ல ரொம்ப நல்லா பிடிக்கும். அவன் பல்லு விளக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துடுவாரான். பைபிள் அப்படி இல்லைங்க, ஏதாவது நான் பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லிடாதீங்க போய் சும்மா போகிறதுக்கு. எமில் அண்ணன் சொன்னது சொல்கிறேன். பல்லு விளக்கிட்டு இருக்கும்போது வருவான். அவசரமாக பல்ல விளக்கிட்டு என்ன பண்ணுவேன்? குச்சியில், ஆலங்குச்சியில், வேப்பங்குச்சியில் விளக்கியிருப்பான். ரைட். உடனே வாய் கொப்பளிச்சுட்டு சரியாக கொப்பளிக்காமே ஓடி வந்துடுவான். அவங்க கூட ஆண்டவர் கூட வந்துடுவான். சரி வாப்பா, பரவாயில்ல, குளிக்கலை, நீ குளிக்கலாம் பரவாயில்ல வா. அப்படியே ஆண்டவர் கூட நடந்துக்கிட்டே இருந்தானா. பிள்ளைகள்லாம் பெற்றுக்கிட்டு குடும்பத்தோடு ஆண்டவரோடு. நம்ம ஒரு பிள்ளையை வச்சுட்டு இந்த பிள்ளையை பார்க்க முடியல பாஸ்டர், இந்த பிள்ளை இருக்கிறனால தான் சர்ச்சுக்கு வர முடியல பாஸ்டர், இந்த பிள்ளை இருக்கிறனால தான் பாஸ்டர் எங்களுக்கு ஒழுங்காக சர்ச்சுக்கு வர முடியல, நேரத்தில் வர முடியல பாஸ்டர், கம்யூனுக்கு வர முடியல பாஸ்டர். எத்தனை பிள்ளை? எனக்கு 3 பிள்ளைகள், 3 பசங்க, 3 பேர் சேட்டை பண்ணுறவனுங்க. உங்கள் முன்னால் நின்றுட்டு இருந்தார பாஸ்டர் பீட்ரு, அவரும் தான். ஆனால் இவங்களை எல்லாத்தையும் வச்சு பாஸ்டர் அம்மா கவனித்து, இல்லை எவ்வளோ கஷ்டம். பில்லியை விட்டுட்டு, சின்ன குழந்தைய விட்டுட்டு பார்த்துக்குங்க அப்படின்ட்டு பாஸ்டர் அம்மா ஆலியாவில் இருக்கும்போது ப்ரேயருக்கு போயிடுவான், பெண்கள் இது. அப்போ அவன் உச்சா போயிட்டு கக்கா போயிட்டானா என்ன பண்ணுவேன்னா, பாஸ்டர் அப்படி காலை வச்சு இப்படி இப்படி கழுவுவாங்க பைப்பில். இது என்ன பெரிய இது, இப்படி தானே கழுவு, நான் நம்ம கழுவி பார்க்கலான்னு காலை வச்சு இப்படி இப்படின்னு காலெல்லாம் கக்காவாகி இருக்கிறதெல்லாம் பேண்டெல்லாம் ஆகி ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன். கடைசியில் ஒழுங்காக அவனை கையில் அப்படியெல்லாம் கழுவி திரும்பி நான் குளிக்க வேண்டியது வந்து அந்த மாதிரி முடியல பாருங்க. ஆனால் பெண்கள் எவ்வளோ நேர்த்தியாக அழகாக செய்கிறாங்கல்ல. ஆமென், பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, எப்படியா தேவனோடு நடந்து கொண்டிருந்தானா. அப்படியே அவன் ஏனோக்கு அப்படியே நடந்துக்கிட்டே இருந்திருக்கிறான். தேவனோடு நடத்தல், ஹலாக்
ஹலாக், தேவனோடு நடப்பது. நானும் நீங்கள் தேவனோடு நடக்க முடியுமா? முடியும். அப்படியே அவர் வந்து பக்கத்தில் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்குவார். ஜாயின் பண்ணியிருக்காருல்ல? எப்போ? வேதத்தில் சொல்லுங்க. எம்மாவு சீஷர்கள் பேசிட்டே போகும்போது வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்கள் போயிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறார். இப்போ நீங்கள் 2 பேர் போகிறீங்கன்னு வச்சிங்களா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி புருஷ மனைவி போகிறீங்க. போகும்போது 2 பேரும் சண்டை போட்டு போகாதீங்க. சண்டை போட்டு போனால் ஆண்டவர் போய் அப்படியே போயிடுவார். சண்டை போடாமல் போனால் ஆண்டவர் ஜாயின் பண்ணிக்கிறார். நம்ம கூட வந்துக்கிட்டு அப்படியே இப்போ அந்த உரையாடலில் கூட கலந்து கொள்கிறாரு. நம்ம அப்படி விசுவாசிக்கிறது இல்லை. ட்ரெயினில் போகும் பொழுதும், மேலே ஏறும் பொழுதும், இறங்கும் பொழுதும், பஸ்ஸில் போகும் பொழுதும், காரில் போகும் பொழுதும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. ஆமென், பிரைஸ் எல்லாம். அந்த உணர்வு வேணும். சரி, அப்போது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது 1. 2வது நோவா நீதிமான். 3வது உத்தமன். 4வது தேவனோடு நடந்து கொண்டிருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சரி, அடுத்தது ஆதியாகமம் 6:21-22 வாசிங்க. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து. எங்க எல்லா மிருகத்தையும் உள்ள அடைச்சி விட்டுட்டு கொண்டு போயிட்டு அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? சாப்பாடு. என்னங்க சோளம், மக்காச்சோளம், என்னெல்லாம் எவ்வளோ இருந்திருக்கும்ல. யோசிச்சு பாருங்க தம்பி. ஆடு வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை? மாடு வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம். பூனை வளர்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. உங்கள் வீட்டில் பூனை இருக்கு, யோசிச்சு பாருங்களேன். எங்கள் வீட்டில் எஸ்டேட்டில் ஒரு பூனையும் நாயும் எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா நூயிரோடு இருக்காங்க. எங்கள் அக்கா கிட்டத்தட்ட 90 வயசு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க பூனை நாய் வளர்ப்பாங்க. அப்போ நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பையங்க கூட இருப்போம். இது என்ன பண்ணுவோம், இந்த பூனைக்கு எங்கள் அக்கா அதிகமாக இட்லியெல்லாம் போட்டால் நாய் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த நாய் பேர் மணி, அது பேர் கருப்பாக இருக்கும். அடுத்த நாள் பார்த்தா தட்டை காணாது. தட்டை தூக்கிட்டு போயிடும். நாய் தூக்கிட்டு போய் தேயிலை செடி எஸ்டேட்டில், அப்போ நாங்கள் எங்கள் அப்பா இருக்காங்க, தேயிலை செடிக்குள்ளே கொண்டு போட்டு வந்து நாங்கள் தேடி பார்த்து அங்கேருந்து கண்டுபிடிச்சி பார்ப்போம். நாயை பார்த்தா நாய் இப்படி பேசாமல் தலையை திருப்பிக்கும். ஏன்னா அதுதான் போட்டிருக்குது. அது தூக்கிட்டு போகும்போது பார்த்துருக்கோம். கொடுக்காது. ஒரு மிருகத்துக்கு ஒன்று கொடுத்து இன்னொரு மிருகத்துக்கு பிடிக்காது. இவன் என்ன பண்ணான்? பைபிள் வசனம் சொல்லுது, வாசிங்க தங்கச்சி. உனக்கும் அப்போ நோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் அவனுடைய 3 குமாரருக்கும் 3 மருமகள் எல்லாருக்கும் இல்லை. எத்தனை பேர் மொத்தம்? 8 பேர். 8 பேருக்கு ஆகாரம் ஃபுல்லாக எவ்வளோ நாள் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு மேலே. ஒரு கண்காணசில் சொல்லப்பட்டிருக்கு, 1 வருஷம் 1 மாதம் 20 நாள் அப்படின்னு கண்காணசில் குறிப்பிட்டிருக்கு. சரியா? நான் கணக்கில் ரொம்ப புலிங்க, கணக்கு ரொம்ப பெரியதில்லை, பட் அதில் குறிப்பிட்டிருக்கு. நான் சொல்கிறேன், 1 வருஷம் 1 மாதம் 20 நாள்னு கண்காணன்ஸில் குறிப்பிடப்பட்டிருக்க நான் சொல்கிறேன். ரைட். 1 வருஷத்துக்கு மேலே, 1 வருஷத்துக்கு மேலே குடோனில் அடிக்க வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி அவன் எவ்வளோ பெரிய பேழையை கட்டியிருப்பான். உள்ளே கொண்டு போய் விட்டுருக்காங்க எல்லாத்துக்கும். இவனுக்கும் யானை கட்டி சோறு போட முடியுமா? முதல்ல சிங்கம் எல்லாம் அமைதல். இவன் வர்ற வரைக்கும் அமைதலாக இருந்திருக்கு. பார்த்தீங்களா? இவங்களுடைய வேலையே என்ன? இவங்களுக்கெல்லாம் உணவளிக்கணும். அதெல்லாம் எப்படி கிளீன் பண்ணியிருப்பான் யோசிச்சு பாருங்களேன். என்ன ஒரு இது இல்லை. எவ்வளவுங்க? 1 வருஷம். அது சுவாசிக்குது பார்த்தீங்களா? அது சுவாசிக்குதுங்க பார்த்தீங்களா? இப்போ நம்மளே சுவாசிக்கிறோம். ஆக்சிஜன் இழுத்து எதை வெளியே விடுறோம்? கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். சரியா? தமிழ் அது கார்பன் டை ஆக்சைடு என்ன? கரியமல வாயு. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? நீங்கள் எவ்வளோ படிச்சுன்னு சொல்ல வேண்டாம். சரி, இப்போது எல்லாம் சுவாசிச்சுட்டு வெளியே விடுறதெல்லாம் என்ன தான் வருது? கரியமல வாயு. கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே விடுது. யானை விடுது, சிங்கம், புலி, மனுஷனும். அப்போ இதன் மத்தியில் எப்படி இருந்திருக்கும்? இவன் எப்படி வாழ்ந்திருப்பான்? மேலே ஒரு தட்டு இருந்திருக்குது 3வது மாடியில்.
தட்டை ஓப்பன் பண்ணுறான் கடைசியாக. இல்லை பைபிளில் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்கள். நிறைய இது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடிங்க. இப்போ 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் நான் முடிக்க முடியாது. இது இந்த பைபிள் காலேஜில் டீச் பண்ணுற மாதிரி டீச் பண்ணணும். நிறைய இருக்குது, சுருக்கமாக எடுத்திருக்கேன். அவ்வளோக்கு ஆகாரம் கொண்டு போகிறான். வாசிங்க. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். சரி, நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். பேழையை செய்து முடித்தான், உள்ள ஆகாரத்தை கொடுத்தான், எல்லாம் பண்ணான். இப்போ பாருங்க, நோவா எப்படிப்பட்டவன்? கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா நீதிமான், நோவா உத்தமன், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் என்ன செய்தான்? செய்து முடித்தான். எத்தனை ஆச்சு? 5 காரியம். ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் நம்ம செய்யணுங்க. அதான் எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரு அதை நான் செய்யணும். இந்த பூமியில் அதை செய்யாமல் இருக்கும் பொழுது தான் தப்பு நடக்குது, பிரச்சனை வருது. ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு? நானே பிரச்சனையாக இருக்கிறேன், தான் வந்துச்சு. ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சா சரியா இருக்கும். அப்போ ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் அவன் என்ன செய்தான்? செய்து முடித்தான். கிட்டத்தட்ட 5 காரியம் வருதா? 1 2 3 4 5. ரைட். அடுத்தது 6வது. பழைய ஏற்பாட்டில் இல்லாதது புதிய ஏற்பாட்டில் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? அது வெளிப்படுத்தின விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டினுடைய கேள்விக்கு பதில் இருக்கும், ஆன்சர் இருக்கும். சும்மா இல்லை பைபிள். இப்போ அவன் என்ன செஞ்சான்னு புதிய ஏற்பாட்டில் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார் பாருங்க. வாசிங்க. 2 பேதுரு 2:5 வாசிங்க. 2 பேதுரு 2:5. பூர்வ உலகையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். நோவா எதை பிரசங்கித்தான்? நீதியை பிரசங்கித்தான். ஏன் நீதியை பிரசங்கித்தான்? அவன் நீதிமானா இருந்தான். நோவா எதை பிரசங்கித்தான்? அப்ப பிரசங்கம் பண்ணியிருக்காம. பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு தெளிவானது இல்லை. புதிய ஏற்பாட்டில் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் மென்ஷன் பண்றாரு. நோவா என்ன செய்தான் தெரியுமா? நீதியை பிரசங்கித்தான். நான் நினைக்கிறேன் முதல் பிரசங்கியார் நோவாவா தான் இருப்பார் நினைக்கிறேன்ல. இப்போ நம்ம பைபிள் ஸ்டடியெல்லாம் நடத்துகிறோம், விட்ட பிச்சு எடுப்பார். அப்பவே என்ன பண்ணியிருக்காரு? நோவா நீதியை பிரசங்கித்தான். எத்தனாவது காரியம்? 6வது காரியம். நோவா நீதியை பிரசங்கித்தான். 6 காரியம் நோவாவை பற்றி. இது மட்டும் பேசினா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுறதுனால தான் டைம் ஆகுது. ஓகே, பிரசங்கித்தான். அடுத்தது ஆதியாகமம் 7:12 40 நாள் அளவும் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. 7:24 சீக்கிரம் வருவோமே. ஆதியாகமம் 7:24 ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. 150 நாள். அதாவது இந்த கண்காணிசன் சொல்லப்பட்டிருக்குது 190 நாட்கள் அதிகரித்து கொண்டே இருந்ததாம். 190 நாட்கள் அப்படின்னு அந்த கண்காணிஸில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அவங்களாம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பைபிள் வசனம் என்ன சொல்லுகிறது? 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. சரி, இப்போ 190 நாட்களில் அதிகரித்து கொண்டே இருந்தது அப்படின்னு கண்காணிசல் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நோவாவை குறித்து ஆதியாகமம் 8:1 வாசிங்க. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். எப்படிங்க? நினைத்தருளினார், பிரசங்கித்தான். அடுத்தது நோவா கர்த்தர் என்ன செய்தார்? கண்களில் கிருபை கிடைத்தது. இப்போ என்ன செய்தாரா? நினைத்தருளினார். ஆண்டவர் நினைத்தருளவில்லை என்றால்
நோவா எங்கே தான் இருக்கணும்? பேழைக்குள்ளே தான் இருக்கணும். இதில் ஒன்று பியூட்டி என்ன தெரியுங்களா? நோவாயில் உள்ள விட்டு கதவு ஒன்று இருந்துச்சு. பேழையில் உள்ள விட்டு கதவு யார் அடைச்சா? கர்த்தர் அடைச்சிட்டார். நிறைய வந்து கதவு தட்டியிருப்பாங்க. நோவா யாரு? நம்ம மச்சாண்டா, கொஞ்சம் கதவு திறக்க முடியலடா. நோவா யாரு? உங்க மாமாடா, தாய் மாமனா, கதவு திறக்க முடியலையே மாமா. அடுத்தவன் தட்டிருப்பான். நோவா யாரு? உங்க சொந்த சித்தப்பாடா, கதவு திறக்க முடியலையே சித்தப்பா. அடுத்தது நோவா யாரு? சித்தப்பா மகன், திறக்க முடியலையா? மாமா மகன், முடியல. ட்ரை பண்ணி பார்த்துருப்பானா? ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டான். வாங்கடா சொல்லி கேட்கவே இல்லை. நீதியை பிரசங்கித்த எவனை எந்த பயலாவது கேட்டிங்களாடா? இனி கேட்குறோம், முடியாதே. எப்படி இருக்கும் பாருங்க. கதவு தட்டுறாங்க. தேவன் கதவை அடைத்து விட்டார். ஆமென். உள்ள விட்டு அடைச்சிட்டார். அது வெளியே லாக் பண்ணிட்டார். சீல் வச்சுட்டார்னு நினைக்கிறேன். உள்ள போக முடியாது, வெளியும் வர முடியாது. கொஞ்சம் எட்டி பார்க்கலன்னா முடியாது. ஜன்னல் வழியாகவும் பார்க்க முடியாது, மேல் தட்டு வழியும் பார்க்க முடியாது. தண்ணி போயிட்டே இருக்குது. நோவாக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். என் தாய் மாமன் ரொம்ப அழுதானே, என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியல இல்லை. சரி, நோவாவுடன் அவன் குடும்பமும் பேழைக்குள் 1 வருஷம் 1 மாதம் 20 நாள் இருந்த பின்பு தேவன் அவர்களை வெளியே வரும்படி அழைத்தார். அப்புறம் தான் ஆண்டவர் அழைக்கிறார். சரியா? ரைட். இப்போ ஆதியாகமம் 8:7 வாசிங்க. காகத்தை வெளியே விட்டான். இல்ல 8:4 வாசிங்க. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. எங்க போய் தங்கிச்சு? மலை கொஞ்சம் கொஞ்சமா வத்திட்டு வருது. அரராத் அப்படிங்கிற மலையில போய் பேழை தங்கிட்டான். இப்போ நம்ம பேழையை கண்டுபிடிச்சிருக்கேன்னா சொல்கிறாங்க, எனக்கு அது தெரியல எப்படின்னு. போய் அதை பிக்சரெல்லாம் போட்டு காட்டினாங்க. பைபிள் ஸ்டடியெல்லாம் பார்த்துருப்பீங்க இருக்குதுன்னு. சரி, அரராத் அப்படிங்கிற மலையில் போய் தங்கிட்டு வாசிங்க. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியில் மலை சிகரங்கள் காணப்பட்டன. மலை சிகரங்கள்லாம் காணப்பட்டுச்சான். 10ஆம் முதல் தேதியில 40 நாள் சென்ற பின் 40 நாள் சென்ற பின்பு நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து நோவா தன் பேழையிலே ஜன்னலை திறந்து. இந்த ஜன்னல் வந்து நான் சொன்ன ஹீப்ரு வேர்டு வரல, வேற வார்த்தை வருது. ரைட். ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். முதல்ல என்ன செய்தான்? ஒரு காகத்தை வெளியே விட்டான். ஃபர்ஸ்ட் ஏன் காக்கா விட்டான் தெரியல. ஆனா பாருங்க, காக்கா கட்டம் புறாவை விடுறான். முதல்ல காக்கா விட்டுறான். இந்த காக்காவை வெளியே விட்ட உடனே இந்த காக்கா என்ன பண்ணுச்சு தெரியுமா? வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. புறப்பட்டு 7ஆம் வசனம். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும், பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் மட்டும் போகிறதும் வருகிறதுமா இருந்தது. போகிறதும் வருகிறதுமா இருந்துச்சாம். எது? காக்கா. சில சபையில் அப்படிதான் இருப்பாங்க. போகிறதும் வருகிறதும் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. போகிறதும் வருதுமா இருந்துச்சு. முதல்ல காக்காவை தான் விட்டான். அது எப்படி இருந்துச்சா? போகிறதும் வருகிறதுமா இருந்துச்சு. அடுத்தது இரண்டாவது, பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். இப்ப ரெண்டாவது புறாவை விட்டான். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாராம், எனக்கு சிரிக்கிறதா அழகிறதான்னு தெரியல. அன்றைக்கு நோவா விட்ட அந்த புறா போன புறா திரும்பி வரவில்லை. எப்பொழுது வந்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த புறா வந்துச்சுன்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாராம். அதுக்கும் கைத்தட்டுறவங்க இருக்காங்க. அந்த புறா வேறங்க, இந்த புறா வேறங்க. அது பரிசுத்தாவியான புறா ரூபம் கொண்டு இவர் சொன்னாரா உடனே நம்ம பாஸ்டர் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ விட்ட புறா இயேசுநாதர் ஜலத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் வந்துச்சான். அப்படியெல்லாம் இல்லைங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையாக நடந்தது. இந்த புறா வேற, அந்த புறா வேற.
ரைட். ரெண்டாவது, ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஆம், ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்காலால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பாத்தீங்களா? காக்காவை சேர்த்தான் வருதா? சேராது. அது வருது போகுது, மேலே உட்காந்துருக்கும், போயிரு, இவனை பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு கா கா போ போ அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா கவனிங்க, போக்குவரத்து மாறிச்சு. இது போயிட்டு திரும்பி வந்துச்சு. இந்த புறா வளர்த்துருக்கீங்களா யாராவது? புறா வளர்த்துருக்கீங்களா? இன்னும் இருக்காமா? என்னம்மா? களத்துக்குள்ள வரும். நீங்கள் வளர்த்துருக்கீங்களா? ஏன் அதான் கேட்டேன். சரி, களத்துக்குள்ளே வரும் புறாவை பார்த்துருக்கீங்க. நான் ஏன் வளர்த்தீங்களான்னு கேட்டேன்னா, நம்ம வளர்க்குற புறா என்ன தெரியுமா, எங்கே போனாலும் பறந்துட்டு எங்கே வரும்? நாங்கள் வளர்த்துருக்கோம் முந்தி. எங்கே போனாலும் பறந்து திரும்பி வரும். இந்த புறாவை சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு கொண்டு போகிற மாதிரி இன்னொருத்தர் புறா விட்டு அதை அப்படி கொண்டு போயிடுவான். தெரியுமா உங்களுக்கு? யார் சொன்னா? நீங்கள் தான் சொன்னீங்களாம்மா? வேற புறாவை விட்டு பறக்க அவன் பிடிச்சிட்டு போயிடுவான். சண்டையே நடக்குது புறாவுக்கு, அடிதடி எல்லாம். எங்க புறா தானே அது எனக்கு தெரியாது. இல்லை, இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. இது சபையில் இன்னைக்கு நடக்குது. ஒரு புறா பறக்குது, டேய் சபைக்கு ஒழுங்காக போயிட்டு இருக்காங்க, அவனை நம்ம சபைக்கு கூப்பிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. ஒரு நாள் உபாஸ் ஜெபத்துக்கு வாங்க அப்படிம்பாங்க. பெரிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நடக்கும். மதுரையில் ஒருத்தட்ட போனால், அவர் ஒரு பாஸ்டர், நான் தெரியாமல் ஒரு அலைன்ஸ் விஷயமாக போனேன். பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு. என்னென்னா, இப்படி ஆத்மா கொண்டு வர மனுஷனா அப்படி இப்படின்னாரு. இல்லைங்க, எனக்கு அது தெரியல, நான் அவர்கிட்ட இது விஷயமா வந்தேன், ஃபஸ்ட்டு வேறு ஒன்றும் இல்லைன்ட்டு நான் போயிட்டேன். சரி, இப்போ ரெண்டாவது தடவை விட்டால் அந்த புறா திரும்பி அவனத்தில் வந்தது, கை நீட்டி பிடிச்சி கொடுத்துட்டான். அடுத்தது 9ஆம் வசனம். இல்லை, முதல்ல ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து சேர்த்துக்கொண்டான். அடுத்தது, பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. சரி, புறாவை எத்தனை தடவை விட்டுருக்கான்? 2 தடவை விட்டு, இது 3ஆவது தடவை தானே? பாருங்க, ஆதியாம் 8:8 வாசிங்க. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படிக்கு ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. போது எத்தனாவது வசனம்? அடுத்தது 8, 9. 9ஆம் வாசிங்களா? ரைட், சரி. அடுத்தது, அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக சேர்த்து கொண்டான். சரி, பின்னும் 7 நாள் பொறுத்து, இது 10ஆம் வசனமா? ஆமா, ரைட். மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. இப்போ இது எத்தனாவது தடவை புறா விடுறான்? 2ஆவது தடவை விடுறான். 2ஆவது தடவை வரும்பொழுது என்ன கொண்டு வருது? ஒலிவ மரம் என்ன அழிஞ்சாலும், தண்ணியில் அழிஞ்சாலும், அழுகி போகிற மாதிரி வந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் துளிர் விடுமா. எது முதல்ல துளிர் விடுறது? எந்த மரம்? ஒலிவு மரம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார். நானும் ஒன்றால் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்து. சும்மா இல்லைங்க, ஒலிவு மரம் நம்ம சொல்லிடுறோம், பிரசங்கத்தில் சொல்லிடுறாங்க. அதனுடைய தன்மை பாருங்க, வேற எந்த இலையும் இல்லை. ஃபஸ்ட்டு துளிர்த்தது ஒலிவு மரம். ஒரு ஒலிவ மர இலையை கொண்டு வந்தது. அதுதான் ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா. என்ன நல்ல செய்தி? தண்ணி வத்திக்கிட்டு இருக்குது, குறைஞ்சி போயிடுச்சுன்னு 2ஆவது தடவை புறாவை விடும்போது புறா ஒலிவ மரத்தின் இலையை கொண்டு வந்துச்சு. ரைட். அடுத்தது, பின்னும் 7 நாள் பொறுத்து 12. பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. அப்போ புறாவை எத்தனை தடவை விட்டான்? 3 தடவை. ஃபஸ்ட்டு போயிட்டு திரும்பி வந்துருச்சு, கையை நீட்டி பிடிச்சிட்டான். 2ஆவது தடவை போச்சு, ஒலிவ மரத்து இலையை கொண்டு வந்துச்சு. 3ஆவது தடவை வெளியே விட்டான், திரும்பி வரலை. காக்கா என்னாச்சுன்னு கேட்காதீங்க, அது போயிடுச்சு, கவலையெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இது போயிட்டு
திரும்பி வந்துச்சு, கடைசியாக திரும்பி வரல. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டான்? புறா திரும்பி வராததுனால புறாவின் மேலே அவனுக்கு நம்பிக்கை. இப்போ ஜலம் வத்திருச்சு. காக்கா அது என்னாச்சுன்னு தெரியல, செத்தாலும் செத்துருக்கும், சொல்ல முடியாது. பட் புறா திரும்பி வந்துச்சு, மறுபடி போனது திரும்பி வரல. அதனால் ஜலம் குறைந்து போயிட்டு என்று அவன் அறிந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, இப்போ ரெண்டு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், நேரம் ஆயிடுச்சு. ஆதியாம் 8:20. நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு. சரி, இப்போ 8 15 14 15 வாசிங்க, அல்ல 18 வாசிங்களா? அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். எங்க இருந்து? பேழையை விட்டு இப்போ வெளியே விட்டாங்க. இப்போ சுருக்கமா சொல்றேன், பேழை நின்றுச்சு, தண்ணி வத்திருச்சு. பேழையை விட்டு வந்தோன்னே இப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் நினச்சி பார்த்தேன், சந்திர மண்டலத்தில் கால் வச்சது மாதிரி இருந்திருக்கும் அவனுக்கு. அந்த காலத்தில் நியூஸில் போடுவாங்க, சந்திர மண்டலத்தில் ஆம்ஸ்ட்ராங் முதல் கால் வைக்கிறான். எப்படி கால் வச்சான் அப்படின்னா, அந்த லேடரில் ஏணியில் இப்படி காலை வைக்கிற. எந்த கால் தெரியுமா? இடது கால். நம்மளால் அதை டே முத வைக்கிற வலது கால் வைடான்னு அவன் அப்படியே விழுந்திருப்பான். நல்ல வேலை அவன் அப்படியே காலை வச்சு எடுக்கிறான். மெதுவாக அப்படி வச்சுட்டு அப்புறம் மெதுவாக இறங்குறான். நோவா எப்படி வச்சிருப்பான்? அப்படி. ஏன்னா 1 வருஷத்துக்கு மேலே எங்கே இருக்கிறான்? பேழைக்குள்ளே இருக்கிறான். 1 வருஷம் ரொம்ப நெருக்கம், அவனுக்கு கஷ்டம். இப்போ மிருகமெல்லாம் போகுது, இவன் வெளியே வந்துட்டான். வெளியே வந்தோன்னே இப்போ எப்படி இருக்குது? அது புதிய பூமியாக இருக்குது. பேழை விட்டு வர்றான். செடி கொடியெல்லாம் அதிகமாக இல்லை, தண்ணியெல்லாம் வற்றி போயிடுச்சு. என்ன பண்ணா? வந்து பேழை விட்டு வெளியே வந்து 20ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. இது எத்தனாவது? 7. சரிதானா? 7 தானா? கர்த்தருக்கு அவன் பலிபீடம் கட்டினான். நோவா எப்படிப்பட்டவன்? கர்த்தரை ஆராதிக்கிறவன். கர்த்தருக்கு ஒரு பலிபீடம்னா சிமெண்ட் கிமெண்ட்டில் தான் பூசி பெருசாக வெண்கல பலிபீடம்லாம் கிடையாது. கல்லை வச்சு மண்ணை குழைச்சி வச்சு ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன செய்தான்? பலியிட்டான். கர்த்தரை ஆராதிக்கிறவன் நோவா. வந்த உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். இப்போ பேழைக்குள்ள பலிபீடம் கட்ட முடியல. பேழை விட்டு பூமிக்கு வெளியே வந்த உடனே பலிபீடம் கட்டி பலியிட்டு கர்த்தரை என்ன செய்தான்? ஆராதித்தான். வசனம் வாசிங்க ஃபுல்லா. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். தகன பலியாக அவன் பலியிட்டான். வந்தோடனே கர்த்தரை நினைச்சான். பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறார். சரி, கடைசியில் 9:21 சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அந்த பலிபீடத்தினுடைய வாசனை இருக்கு பார்த்தீங்களா? அந்த பலியினுடைய வாசனை சுகந்த வாசனையா இருந்துதான் கர்த்தர் நுகர்ந்தாராம். ஸ்மெல் பண்ணி பார்த்தாராம். என்ன அழகா போட்டிருக்கு பாருங்க. இது எப்படிங்க தெரியும்? பரிசுத்தாவியானவர் சொல்றாரு இல்ல, வெளிப்படுத்துறாரு. கர்த்தர் சுகந்த வாசனையை நுகர்ந்தார். நம்ம இந்த சென்ட் போட்டு பார்த்தீங்களா? சென்ட் அப்படி போட்டுட்டு அப்படி ஸ்மெல் பண்ணி பார்ப்போம்ல. நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், நான் அதிகமாக சென்ட் போட மாட்டேன், தெரியாமல் சென்ட் ஒன்று வாங்கலான்னு கடைக்கு போனால் சென்ட்டை போட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு தலை அப்படியே ஒரு ஏன்னா நிறையா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டேன். தலை ஒரு மாதிரி வலிச்சு தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் சொன்னேன், உங்களுக்கு தேவையான்னு கேட்டேன். வீட்டில் பாஸ்டர் சும்மா இருக்க வேண்டியது தானே, சென்ட்டே மறந்துட்டேன். அதோட அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பலிபீடத்திலேருந்து வந்த ஸ்மெல்லை கர்த்தர் நுகர்ந்தாராம், ஸ்மெல் பண்ணி பார்த்தாராம். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. சரி, இனி நான் மனுஷன் நிமித்தம் என்ன பண்ண மாட்டேன், பூமியை சபி. 9:21 வாசிங்க. அதான் சுகந்த வாசனை. 9:21 அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில். போதும் இவன் மேலே காட்டிட்டான். அப்புறம் அதில் என்ன போட்டிருக்குன்னா,
திராட்சை தோட்டத்தை நட்டான். அப்படி இருக்குதாம்மா பாருங்க. 20 திராட்சை தோட்டத்தை 9-20 தானே? ஆமாம், பயிரிட ஆரம்பிச்சிட்டான். புதிய பூமியில் வந்தோடனே பயிரிட ஆரம்பிச்சிட்டான். பயிரிட்டுட்டு திராட்சை தோட்டத்தை போட்டான். அப்புறம் திராட்சை ரசத்தை குடித்தான். சரி போட்டு அவன் என்ன செய்தான்? கூடாரம் போட்டிருந்தான். கடைசியா 8வது அவன் என்ன பண்ணியிருந்தான்? ஆமாம், கூடாரம் போட்டிருந்தான். அங்கே பேழையில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தா. இங்கே வந்தோன்னா அவனுக்கு தேவை என்ன? தங்கிறதுக்கு ஒரு வீடு. கூடாரம் போட்டான். அதோட நான் முடிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நோவாவினுடைய வாழ்க்கையில் காரியத்தை ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்தோம். நம்மள நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிற மக்களாய் அவன் இறங்கி வந்து பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினான், ஆராதித்தான். அப்புறம் அவன் தங்குவதற்கு கூடாரம் போட்டான். எனக்கு உங்களுக்கு தங்குறதுக்கு வீடும் வேண்டும். நம்ம ஆராதிப்பதற்கு நமக்கு சபையும் தேவை. ஆமேன். ஒரு அலையிலே சொல்லுமா? பிரைஸ். வர்ற ஞாயிற்றுக்கிழமை யாரும் தவறாமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. இந்த வாரம் நான் கள்ளப்பாளையத்துக்கு வர்றேன். கள்ளப்பாளையம் செவ்வாய்க்கிழமை வரட்டுமா? செவ்வாய்க்கிழமை வர்றேன். செவ்வாய்க்கிழமை கள்ளப்பாளையம் நான் வர்றேன். ஓகே, உங்களுக்கு எப்படிமா? புதன்கிழமை வரட்டுமா? நாங்கள் சரி, புதன்கிழமை ஓகே. வர்ற ஞாயிற்றுக்கிழமை புதுசாக ஒரு பிரசங்கியார் வர்றாரு. அவர் ரொம்ப ரொம்ப படித்தவர், பெரிய ஒரு டாக்டரேட் பண்ணவர், தியாலஜி இதுக்கு நம்ம நடத்துறதுக்கு வர்றாரு. அதோடு நம்ம அவராக விரும்பி ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ண வர்றேன் பாஸ்டர் அப்படின்னார். வாங்க அப்படின்னு திருச்சியிலேருந்து வர்றாரு. யாரும் தவறாமல் எல்லாரும் வாருங்கள், வந்து கலந்து கொள்ளுங்கள். நல்லா செய்தி கொடுப்பார். செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நம்ம எழுந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை. நீ செய்த நன்மைகள் எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நீ செய்த நன்மைகளை எண்ணிட முடியாது, ஒவ்வொன்றையும் நான் மறந்திட முடியாது. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் நாளங்கள் பாடிடுவே. நன்றி 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 ஓ நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் நாளங்கள் பாடிடுவே. நன்றி 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 நன்றி. உன் நன்மைக்கு ஈடா நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். உன் நன்மைக்கு ஈடா நான் என்ன செய்வேனோ, அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன் உம் சுபாவம் என்றும் மாறாதே. நன்றி 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 ஓ
மாறினாலும் என் உள்ளத்தின் ஆழங்கள் பாடிடுதே. நன்றி 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 நன்றி. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே, உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. ஏராளம் ஏராளமே உம் நன்மைகள் ஏராளமே, உம் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே, அதிசயமானதே, ஆச்சரியமானதே. நன்றி 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 உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ நன்றி 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 நன்றி. பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து தாரும். தசமமாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். உடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பி போக கர்த்தர் கிருபை செய்வீராக. துதி கனம் மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை மேலும் உம்முடைய கரத்தை வைத்து நீர் தொட்டு அவர்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். பிரைஸ்